Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.17 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் என்று சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர் டு ஆர் வந்து டிஃபைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆருங்கிறது இங்கே ரியல் நம்பர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. ஆர் டு ஆருங்கிறப்ப டொமைன் அண்ட் கோடொமைன் ரெண்டுமே வந்து எனக்கு ரியல் நம்பர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 5ன்னுட்டு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏ அண்ட் பி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A,4 அண்ட் 1,Bன்னுட்டு 2 ஆர்டர் பேஸில் வந்து இருக்குது. இங்கே ஏ அண்ட் 4ங்கிற பார்க்குறப்ப ஏ வந்து எனக்கு டொமைனில் இருந்திருக்கும், 4 வந்து எனக்கு கோடொமைனில் இருந்திருக்கும். அப்படின்னா ஏவோட இமேஜாக தான் வந்து எனக்கு 4 வந்து இருக்குது. அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 5. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏங்கிறது எனக்கு ப்ரீ இமேஜ், 4ங்கிறது எனக்கு இமேஜாக இருந்திருக்கும். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் ஏவை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3a - 5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு எஃப் ஆஃப் ஏ அதாவது எனக்கு கோடொமைன் அதாவது இந்த ஏவோட இமேஜாக தான் வந்து எனக்கு 4 வந்து இருக்கும். அப்படின்னா 3a - 5யோட இமேஜ் தான் வந்து 4. அப்படின்னா 4 இஸ் ஈக்குவல் டு 3a - 5ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -5 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு +5 ஆயிடும். அப்படின்னா 3a இஸ் ஈக்குவல் டு 5 + 4ன்னு கிடச்சிருக்கா. அப்படின்னா 3a இஸ் ஈக்குவல் டு 5 + 4ஓட வேல்யூ 9. அப்படின்னா இது 3 1s ஆர், இது 3 3s ஆர். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 3ன்னுட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1,Bன்னு கொடுத்துருக்காங்க. 1,Bயில் பார்த்தோம்னா 1ங்கிறது வந்து ப்ரீ இமேஜ், Bங்கிறது வந்து இமேஜாக இருந்திருக்கும். அப்படின்னா ப்ரீ இமேஜுங்கிறப்ப அது எக்ஸை வந்து டினோட் பண்ணும். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 5. அப்படின்னா எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக தான் வந்து எனக்கு இந்த பி வந்து டினோட் ஆகும். ஏன்னா இது வந்து கோடொமைனை வந்து டினோட் பண்ணும் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸுங்கிறது இமேஜை டினோட் பண்ணும், ப்ரீ இமேஜை வந்து டினோட் பண்ணும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இமேஜை வந்து டினோட் பண்ணும். அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 3 × 1 - 5. அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 3 × 1 வந்து 3 - 5. அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 3 - 5 வந்து எனக்கு -2ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏ அண்ட் பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.